நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். பொழந்து ஓச்சு. இதுக்கு பேசாம யூடியூப்ல பார்த்துருக்கலாம்ல நீங்க. அருமையான ஊர் பி உசலவங்கெல்லாம் பூரா எங்கள் ஐயாவோட வாரிசு. உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆந்திராக்காரங்களாப்பா ஐயாவோட வாரிசுன்னா உலகத்தில் ஐயா சித்தர்னாலே ஒரே தெய்வம் உனா முத்துராமலிங்க தேவர் ஐயாவே. இப்படி தாடி வச்சுருக்கானே யாராவே கன்சியூவாக இருக்காப்பா. நீ வச்சுருந்த பொம்பளையா பொண்டாட்டியாடா? இந்த வர்றான மொட்டை வாடா. இவன் தான் அருணேஷ்க்கு முன்னாடி ஓனர் மையன். சப்பி உண்மையிலே எங்கள் ஆத்தாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆத்தா பொம்பளையால இப்படித்தானா? இந்த மாட்டு வண்டிக்கு வந்த ஆளுகளை பூரா டேய் இங்கே படுத்து கிடப்பா கூட்டு வாங்கடா. இருக்கியாப்பா? நீ ஒரு ஆள் வந்து புலம் தள்ளிடுற. என் தம்பி தான் எந்த ஊருப்பா? நீங்கள் தேனியா? நீங்கள் அங்கன்னு உட்காரக்கூடாது, இங்கன்னு தானே படுக்கணும். இங்கே வாங்க. அந்த என் சிங்கம் வந்துருச்சு. கூப்பிட்டா ஜாமி வருமா? கூப்பிட்டா சொந்தக்காரனே வரமாட்டேன் ஜாமி. மை செட்டு உண்மையிலே சூப்பர் செட். பிக்சர் போர்டு இன்னைக்கு தானே எடுத்தேன். ஒரு 100 ரூபா விடு. 100 ரூபா விடுனா கம்பு கூட்டு வேர்த்துறேன் அவங்களுக்கு. ஊரம் சொந்த வந்தங்க. அப்போ எக்க வைப்பு. ஹலோ சாமியை கூப்பிட போறேன். அருள் ஆடி வந்து இந்த பெட்டி கடை அந்த சேரை மட்டும் கவுக்கணும். கடையை எங்கேத்தான் ஓட்டிருக்கேன் தாய்? ஏ பெரியத்தா, கடையை அங்கன ஓடக்கூடாது, நம்ம சாமிக்கு ஆகாது. இங்கன ஓட. ஓ கொரியர் வேற போன் வருதா உங்களுக்கு? வீட்டில் டெலிவரி வேற. அரும்பு உரையாம நொண்டி சாமி. இங்க இருக்க மக்களுக்கு இந்த மரவர் சீமையோட சாமி மகிமை அறியணும். முத்தாலம்மா, நொண்டி கருப்பு, கூனவள்ளி குசு தெரிஞ்சிச்சுல முண்டைக்கு. ஹலோ சொன்ன சொல்லு மாறாது. இந்த பீவுசிலங்கொலா இந்த மரவர் சீமையில உள்ளே இந்த பொல்லா பைய சாமி சொல்வாக்கு தப்பாது. பீவுசிலங்குளம் கிராமத்துல உள்ள எங்க ஆத்தா முத்தாலம்மா என் பொல்லா பைய சாமிடா, என் நொண்டி கரும்பு, என் கூனவள்ளி அம்மா. இந்த கூட்டத்துல எந்த குதிரைய பிடிச்சு வர போதே என் பாண்டி முனி அரும்பு குறையாம நீ எந்திரி கர்ப்ப சொன்ன சொல்லும் மாறாதே.
இந்த பி உசலம் குளம் புண்ணிய பூமியில நீ குடிச்ச சுருட்டு வாடா அடிக்குதுடா பாண்டியே. ரோசம் பத்தலாடா எங்க கிளவே தூக்கி வளர்த்த சாமிக்கு இந்த உஜலம் குளத்துல ரோசம் பத்தலாடா. இல்ல எந்த மக்க உன்னை இவ்வளவு நாளும் தேடலையா? இந்த நாட்டு மக்க உன் வீரத்தை அறியன வந்துட்ட, நீ வந்துட்ட, அப்புறம் ஏன் சொன்னுங்கிற விளையாடுறாப்பா. சித்திர மாயத்தில தேரோடும் மதுரையில, சித்திர மாயத்தில அந்த தேனோடு மண்டபத்தில எங்க கிளவே திரியாடுன நாளையில வானத்துக்கும் பூமிக்கு எழுந்து வைப்பேன். எங்க பொல்லா போய கருப்பேன் ரெட்டா சாட்ட தோளில் ஓட்டது உண்மையானா கொஞ்ச நேரம் விளையாடுறோமா. ஒத்த காலு ஜப்பானி வலது காலு நொட்டி போய ஒத்த காலு ஜப்பானி அவனுக்கு வலது காலு நொட்டி அப்பா. கலியரி கம்மாயா எங்க கிழவனுக்கு உடமனந்த உனக்கு பஞ்சு மக்க மானாமதுரை போய் வாரு என் தங்கச்சி காளி யாத்தாவுக்கு நான் என்ன நானும் வாங்கி வரதா. மானாமதுரை போய் வானே எனக்கு தலைக்கு மல்லியப்பூ, எனக்கு கழுத்துக்கு கருகமணி பாசி அண்ணே, எனக்கு கூரை போட்டு சேல அண்ணே. பொழுது இருட்டுதடா கலியரி உடமரா அழலப்பு அண்ணனை காணா ஒண்ணு உன் தங்கச்சி காளி அந்த உடமரத்துல அலறாடா முடியாண்டி. ஒரு தரண்டிருச்சு என் புள்ள நீ உசுரங்குளம் மரவர் சீமை இந்த சாமிய கையெடுத்து கும்பிட ஒத்துமையே ஆயிருச்சு. நாடு திரண்டுருச்சு என் மாமா நாடகத்தை பார்க்க தன ஏழலமா போய் தந்தனத்தானே ஏழேலோ தந்தனத்தானே ஏழேலோ தந்தனத்தானே ஏழேலோ இங்க வந்ததுக்கு அனைவருக்கு வணக்கம் சொன்னேனா. இங்க வந்ததுக்கு அனைவருக்கு வணக்கம் தானுங்க. இங்க வந்தனா டேலாம் சொல்லக்கூடாது, சூத்தரிச்சு போவேன். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான தெய்வீக திருமணம் முத்துராமலிங்க தேவர் ஐயா அன்பு வாரிசுகளுக்கு வணக்கம். உங்கள் எல்லாத்துக்கும் எதுக்கு ஏன்ட்ட ஐயாவை சொல்லும்போது ஏஎல்லாம் சொல்லக்கூடாது. சாமியை சொல்லும்போது கையெடுத்து கும்பிடு, உனக்கு நல்ல புத்தி வந்துடும். ஒழுக்கமாக இருந்துக்க, யூரின் வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் வெளியூர்லேருந்து வருகிறது வந்து என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் இங்கே தனியாக இருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் தம்பி. இடியப்பம் கிடையாது, பருத்திப்பால். இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை யானை செத்து போச்சு பாரு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், யானை தொங்காசு கதையை கேட்குறேன் பாரு. கப்ளிங் ஓஸ்
இவனுக்கு ஒரு 1/4 கிலோவும் அந்த பெரிய குடும்பம் அப்பா கப்ளிங்க 2 கிலோ வாங்கிட்டு போப்பா. இது என்ன கறி கடையா? கருத்துக்கள் சொல்லி பேசக்கூடிய காலங்கள் மாறிவிட்டது. இந்த கைதட்டிட்டால படிப்பு புழு புழுன்னு படிப்பேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம், எங்கள் அன்னைங்கள்லாம் ஜாதிச்சனால தான் அவங்க பெரிய மனுஷனாக இருக்காங்க. எங்கள் அன்னைங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் எங்கள் அன்னைங்கிட்ட இருந்து அப்பப்போ கிட்டிங்க வாங்கிக்கலாம், புயலை வாங்கிக்கலாம். சட்டியை தூக்குனா புயலை பாக்கிட்டு தான் இருக்குது, பொட்டப்பா தரலைன்னா சூம்பு. என்ன தரல புயலை ஒரு விஷயம் மாட யாராவன் பேரை கருத்து புரியாமல் போலையாடா. என் தாய்மார்களே இன்னைக்கு நாடகத்தை பார்க்க வரணும்னா என் தாய்மார்களே வீட்டிலேருந்து கிளம்பும்போது அதுக்கு ஒரு தலைவி இருப்பாங்க. எல்லாத்தையும் கிளப்பி வரணும். வேமா கிளம்புங்கடி, புரிஞ்சங்களுக்கு சோத்தை போடுங்கடி, வீட்டை பூட்டுங்கடி, பிரித்து ஆஃப் பண்ணுங்கடின்னு முதல்ல வந்து பாய வரைக்கும் அந்த சொன்ன மேடம் தான் பரப்பேன்னு படுத்து கிடப்பாங்க. காலில் கேட்டோம்னா ஆளு விருந்தாடி அதிகம் கடுக்குது குறுக்கல், அதையும் படுத்துட்டேன். அந்த எந்திரிப்பா எப்பா எந்திரிப்பா. இந்த அங்கன்னு ஒருத்தர் ஆரம்பத்தில் கட்டில் போட்டார். என்ன ஒன்று அந்த கட்டில் எதுக்கு நீ தூக்கிட்டு வந்த? கட்டில் வந்தால் விரிச்சு படுக்கணும், நீ அப்படியே ஓட்டு படுக்கிறீன்னு நீ தான் பாண்டா. இங்கே ஒரு பாண்டா இருந்தானே கடா கலை மடுவை அள்ளிட்டானடா காலையா. ஏய் ஈத்து ஈண்டானா 3 ஊட்டி விடுவானப்பா, கொன்றுவேன் அவனத்தையும் மேடை ஏற்றப்படுறேன். நீங்கள் எல்லாம் சிரித்து கொண்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த ஒரு உறுப்பு வருது ஏற்றா மாட்டு வண்டி ஓட்டுறவங்களாம் நம்ம ஊர் பொம்பளையால் தானத்தா. வாங்கத்தா வாங்கத்தா வாங்க, எங்கன்னு உட்காருங்க. குரு 7ஆம் இடத்துல இருக்கேன், 8ஆம் இடத்துல வச்சு உட்காருங்க. ஆனால் ஆளே இல்லாத ஊருக்கு 62 டீ கடை ஓட்டையவாரு புழு புழுன்னு வியாபாரம் ஓடும். நீங்கள்லாம் குடிச்சு விட்டு குசி விட்டு போக வியாபாரம் ஓட. அதுக்கு இப்போ என்னையும் நோத்தங்கமான வையன் இவன் நாடகம் கூட்டம் புழக்கம் அங்கே போய் நக்கிட்டு கிடக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே என்னப்பு இதுக்கு முன்னாடி பார் வச்சிருந்தீங்களாப்பு வரைஞ்சிட்டியப்போ வெறும் குக்குரேவா. உண்மையிலே குழந்தைகள் கொக்குரை திங்கக்கூடாது, தண்ணி அடிக்கிற ஆளு கொக்குரை திங்கலாம். விக்கிடுச்சா என்ன மயத்துக்கு உண்மையிலேயே குடிக்கக்கூடாது. எங்கள் ஐயா போல் இளைய சமுதாயம் தம்பிகளை பூரா வர வேண்டும். நான் தினம் சரி அதைத்தான் கும்பிட்றேன். ஐயா பார்த்தீங்களா 32 கிராம ஏழை மக்களுக்காக தாரவாத்து எரி கொடுத்து எல்லாரும் நல்லா இருங்கன்னு சொன்னார். இன்றைக்கி கொடுத்தாளுகதே எங்கள் ஐயாவை தவறாக பேசுகிறாங்க. அவரை மாதிரி ஒரு மனுஷன் யாருமே கிடைக்காது. ஐயாவுக்கே அவ்வளோ சொல்லுன்னா நானும் கோமாளி, நான் ஏமாத்துறோம். அவருடைய பக்தன் எனக்கு எவ்வளோ அவ சொல்லு வரும். ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் நல்லா இருந்தாலும் 4 பேர் பேசுவேன். அதனால் தொடர்ந்து தம்பி நல்லவனாக இருக்கக்கூடாது. ஊட பாலியல் வன்கொடுமையெல்லாம் பண்ணிடுங்க. கையை பிடிச்சி எழுது 2 விலை தாயை போட்டு அமுக்கு ஏதாவது பண்ணுங்கடா போங்கடா. செரு பிஞ்சுவோங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. உடனே இவர் தானே அம்மா சீமக்கரில் மண்டி ஓட்டு மயிரை பிடுங்குவார். பூரா காலி போயிலாத்தானே இருக்காங்க. மதிய மரியாதை கூறிய காலாமங்கடம் மண்ணின் மைந்தன் எங்களுடைய அண்ணன் மதனுடைய அடையாளம் சப்பானி முருகன் அவருடைய அச்சனன், என்னுடைய பங்காளி, இந்த நாடகத்தின் அமைப்பாளர் காடமங்கலம் மூர்த்தி தேவர்களை வருவன். அவர்தான் நாடக அமைப்பாளர், கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்த நாடகத்துக்கு அரும்பாடுபட்டது மூர்த்தி தேவர் அவர்கள் காடமங்கலம். அதே மாதிரி என் தம்பி உண்மையிலேயே இந்த கிராம மக்கள் எவ்வளோ அன்பாக இருப்பாங்கன்னு ஒரு ஆளை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். என் அன்பு தம்பி சாயல்குடி சத்யா. சாயல்குடி சத்யா கிடையாதுடா, சத்யா அந்த கடையில் வேலை ஆகிறேன் தம்பி லோகு. உண்மையில கைதட்டுறான். அவன் அங்கிட்டுக்கிட்டுன்னு பார்த்தேன், உள்ள வள்ளின் டான்ஸை பார்த்துட்டு அங்கிட்டு போகலவே. அது 2 பேரும் தான் மிரண்டு. லோகு கல்யாணம் ஆகலைப்பா. தம்பி நீ ரொம்ப பண்ற, நீ படிக்க வேணாம், நாளை வந்து செக்ஸ் படத்துக்கு போ முண்டை. அவன் அத்தை தண்டி எருவு மாதிரி பேசாமல் இருக்க உனக்குனடா. அவன் எவ்வளோ நல்ல வயது தெரியுமா லோகு. உண்மையிலேயே அங்கேருந்து வந்து உங்களுக்கு என்ன வேணும், எங்கள் ஊர் பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் பாரு. இவன் தான்டா வீரத்தமிழ், அவனை கைதட்டலாம். இந்த மாதிரி எங்கள் ஆத்தாக்கெல்லாம் கைதட்டுறது. இவன் யாரா தம்பி மூலமாப்பா, எங்கனையாவது உட்கார்றா, என் பேரை கருத்து புரியாதியாடா. பூரா என்னுடைய தம்பிகள் தான். என் தம்பிகள் நல்லா இருந்தால் போதும். இந்த பிறவியில் உங்கள் அன்புக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. சிங்கங்கள் சூப்பரா. இவங்க குணம் காலையில் பார்த்தா தானே தெரியும். இந்த பெரியவங்கள லிப்டிக்கு அதிகமாக இருக்குது தம்பி. நான் லேடிஸ் கிடையாது, விளக்குமாறு பிடிச்சி அவன் லேடிஸ்னே நினச்சிருக்கேன். என்ன பொம்பளைக்கு மசுறு முளைச்சிருக்குன்னு. ஆனால் இந்த காலத்தில் எவனும் மசுரை கிசுரை வளைச்சிட்டு போயிடாத, ரிவல்ஸ் அடி அடிச்சிருவாங்க. பூரா காய்ச்சப்பாட்டில் தெரியும். தம்பி நீனா மைச்சிட்டு பார்த்துருக்கணும். தான் அவன் கூட அடிச்சிருவேன். வணக்கம்டா உள்ள. இது யார் மயந்தா? 3/4 கிலோ தான் இருக்கேன். பெத்த பிள்ளைக்கு தாய் நல்ல சாப்பாடு, டெய்லி 4 நாட்டுக்கோழி முட்டையை ஊட்டு. எங்கே ஊட்டுற?
ஒரு முட்டையை பிணைஞ்சுக்கிட்டு அங்கே பாரு, நிலாவை பாரு, இந்த டிவியை பாரு, நொப்பையும் பூச்சாண்டியை பாரு. ஒரு முட்டையை ஓட்டிட்டு 3 முட்டையை தின்னுட்டு நீ குசி விட்டு போயிடுற. அப்புறம் பிள்ளை அப்படித்தான் இருப்பாங்க. அம்மா சிச்சுக்க வர்றேன் பூரா 3/4 கிலோ 1/2 கிலோ தான் இருக்கேன். என்னண்டு இந்த இவன் அடங்க மாட்டானப்பா, இவனுக்கு 3 போலையாடாவன். உட்காருப்பா. உலகத்திலே இந்த பெரியவங்க இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. இந்த பெரியவங்களுக்கு தான் தெரியும். இதே உசலங்குளம் அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குடும்பம் உருவாச்சுன்னு பெரியவங்களை தவிர யாருக்குமே தெரியாது. அவங்க தான் நமக்கெல்லாம் சாமி. அப்போ பெரியவங்க நீங்கள் தான் போய் அவங்க பார்த்துக்கிறா, என்ன பெரியவன்றாயிலே எங்கன்னு இருக்காங்க. நீங்கள் தான் பெரியவங்க, எங்களுக்கு சாமி நீங்கள் தான். லோகு பொன்னாடை இருக்காப்பா தம்பி, நீ அகராதி மயிரா பேசிக்கிட்டே இருக்க, நீ வீட்டுக்கு போ. பொன்னாடை எங்கன்னு கேட்டால் தரலேன்றே, நீ வா பொன்னாடை ஊற்றி விடுப்பா. நீ வர வேணாம், 5 நிமிஷம் முதுகுத்து இருக்கோங்க. அங்கே ரூபன் கடைன்னு துண்டு 15 ரூபான்னு விற்கிறாங்க. எங்கிறா வரேன் அவன் தம்பி, துண்டு இல்லைன்னா வேற ஏதாவது பேம்பஸ் கருவில் தூக்கிட்டு வா, தூக்கிட்டு வந்து போட்டு கொடுத்தாச்சா. நன்றி. ஐயா பாட்டு ஒன்று பாடிக்கிடுவான். எக்கோ இங்கே, எக்கோ இங்கே. ஹலோ 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 ஹலோ. பாலிச்ச சேலைய கட்டிக்க, பாஜ கலர் சட்டையும் போட்டுக்க, பசும்பொண்ணு கண்டு வருவோம் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. பாலிச்ச சேலைய கட்டிக்க, பாஜ கலர் சட்டையும் போட்டுக்க, பசும்பொண்ணு கண்டு வருவோம் ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. எங்க தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. நடந்துக்க அவசரமா வண்டியை பூட்டிக்க, அன்னம் போல நடந்துக்க அவசரமா வண்டியை பூட்டிக்க. கோட்டமேட தாண்டி போவோம் ராமாயி, கோட்டமேட தாண்டி போவோம் ராமாயி. தேவர் மகன் கோபுரத்தில் விட்டு இருக்காரு மீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் மகன் கோபுரத்தில் மேலே நிற்கிறார் வீராயி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வெட்டுமே போடடி. திருப்பி அந்த சிங்கத்தை பாரடி, தேவருக்கு வெட்டுமே போடடி. எக்குளமும் வணங்குதும் ராமாயி, எக்குளமும் வணங்கிடுவோம் ராமாயி, எக்குளமும் வணங்குதும் ராமாயி. தேவர் மகன் நம்ம உள்ள தெய்வம் அடிய வீராயி. சந்தன பொட்டுமே வச்சுக்க, சாந்து பொட்டு தங்கமே வச்சுக்க, குங்கும பொட்டுமே வச்சுக்க ராமாயி. தேவர் மகன் கோபுரத்தின் மேலே நிற்கிறா வீராயி. அக்டோபர் 30 பார்த்துக்க, ஐயாவுக்கு திருவிழா கேட்டுக்க. அக்டோபர் 30 ஐயாவுக்கு திருவிழா பார்த்துக்க, அக்டோபர் 30 பார்த்துக்க, ஐயாவுக்கு திருவிழா பார்த்துக்க. கோடி ஜனம் கூடுதும் ராமாயி, கோடி ஜனம் கூடுதடி ராமாயி, கோடி ஜனம் கூடுதும் ராமாயி. தேவர் மகன் கோபுரத்தில் மேலே நிற்கிறார் வீராயி. ஆலிஷ்ட சேலைய கட்டிக்க, பாஜகல சட்டையும் போட்டுக்க, பசுமனை கண்டு வருமோ ராமாயி. பசுமனை கண்டு வருமோ ராமாயி. தேவர் மகன் மறைந்திருந்த இடத்தை பார்க்கணும் வீராயி. காட்டு வள்ளி போற பொண்ணே கவலம் படாத, காட்டும் புள்ளி உன்னைய வழி மறைக்கும், கலங்கி நிக்காத. பீ உசலங்குளம் மரவணம் பேரு சொன்ன புள்ளி பொதுங்கும் பாரு. ஆமா, மரவணம் பேரு சொன்ன புள்ளி பொதுங்கும் பாரு. காட்டு
காட்டு வள்ளி போற உன்னை கவலைப்படாத காட்டு புள்ளி மல்லி மறைக்கும் கலங்கி நிக்காத கொண்டையங்கொட்டை மரவனாம் பேர் சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா கொண்டையங்கொட்டை மரவனாம் பேர் சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா மாறி செய்யா வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா மாறி செய்யா வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா மாறி செய்யா அத்தி மரம் பாரு இன்னும் பேசுது நம்ம வேற ஆமா அத்தி மரம் பாரு இன்னும் பேசுது நம்ம வேற காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காதே கொண்டையங்கொட்டை மரவனாம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா கொண்டையங்கொட்டை மரவனாம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நாயத்துக்கு கட்டும் போட்டான் வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டான் வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நாயத்துக்கு கட்டும் போட்டான் உலக நாடு பூரா இன்னும் பேசுது முக்குளத்துல பேரா ஆமா உலக நாடு பூரா இன்னும் பேசுது மரவன் பேரா காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே காட்டு புள்ளி மல்லி மறைக்கும் கலங்கி நிக்காத கொண்டையங்கொட்டை மரவனாம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு முசலம்போலாம் மரவனாம் பேரு சொன்னா புலி ஒதுங்க பாரு ஆமா முக்குளத்தோர் பேரு சொன்னா படை நடுங்கும் பாரு ஆமா முக்குளத்தோர் தமிழகத்துல முக்குளத்தோர் பேரு சொன்னா குல நடுங்கும் பாரு ஹலோ பப்புனாக வேடந்தாங்கி நடிக்கும் சகோதரர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுகிறது. பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் நமது முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்த மாவடிக்கோட்டையைச் சேர்ந்த எம்கே ரத்னப்பா அவர்களுக்கு பி உசலங்குளம் இந்த புண்ணிய மறவர் சீமை சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். கைதட்டலாம் எல்லாருமே. இங்கே மிருதங்கத்து கொண்டிருக்கும் முக்குளத்தூர் வம்சத்தில் பிறந்த என் அன்பு தம்பி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேர் வாங்கி கொண்டிருக்கிறான் தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை. கிளாப் கிளாப் கிளாப். அங்கு விலாஸ் கம்பெனியிலே பெரிய ஒரு குருநாதர். இன்று வரையும் கலைக்கு வயது ஒரு காரணம் இல்லை. அத்தனை கலைஞர்களுக்கும் பசி என்பது ஒரு பொது. என் அன்பு அண்ணன் SS ராஜேந்திரன் பலவாத்திய கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். தாளமிசு கொண்டிருக்கும் என் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் என் அன்புக்குரிய சகோதரர் காடமங்கலம் மண்ணின் மைந்தன் மதிப்புக்குரிய நாடக அமைப்பாளர் மூர்த்தி தேவர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். பி உசிலங்குளம் மறவர் சீமை சார்பாக. வாங்க மூர்த்தி தேவரே மேடைக்கு வாங்க. சகோதரர் வள்ளல் குணம் படைத்த ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ட்ரஸ்ட்டுக்காக தம்பி பாலமுருகன் அவர்கள் 1000 ரூபா நன்கொடை அனுப்பிட்டார். 1000 ரூபா தானா? இல்லை 1000 ரூபா தானான்ட்டேன். இது மெட்ராஸ் பாச 1000 ரூபா தானா தானா? என்னத்த வள்ளல் வாயில வச்சுட்டு போயிடுறாங்களே. சூம்ப உப்பு கைக்கு 50,000மா? இப்பயும் செஞ்சிருங்க. அடுத்த வருஷம் மழை வந்துடும். வயக்காடு ப்ளீஸ். 49 ரூபா ஒரு மேட்டரா? என்ன ப்ரோ? மைக் செட் உரிமையாளரை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு கௌரவப்படுகிறது. இந்த நம்பர் மேலே மாத்தியவை நம்பருக்காக பண்ணி முருகன் சாத்தனூர் இந்த மேலே இருக்குது. அப்புறம் பண்ணுங்க இப்போ. மைக் செட் முருகனா? முத்தாலம்மன் ரேடியோஸ் மற்றும்
டிஎஸ் முருகன் ஆடியோஸ் சாத்தனூர். இருவருக்கும் பொன்னாடை போத்து. அவளுக்கானா எல்லாம் ஒன்று தானே? சரி சரி, பார்த்து காடமங்கலம் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற காடமங்கலம் முருகன், குறிவேந்த பாண்டி, அண்ணே ஒருத்தர் இருக்கார், பேர் என்னப்பா, பூங்குழலி யூடியூப் சேனல் எங்கள் அண்ணே. அவங்க 3 பேர் சார்பாக காடமங்கலம் ராஜா அவர்கள் இந்த பொன்னாடையை பெற்றுக்கொள்வார். அவன் தான் உதவியாளர். ஆப்பு ராஜா ஆப்பு. அந்த துண்டு காத்துட்டு அங்கேயே உட்காருவேன். துண்டு பெரிய விஷயம். நாட்டில் துண்டு இல்லாமல் ஊர் தொட்டியில் முண்டமாக குளிக்கிறது எவனா இருக்கானப்பா? அப்படி இருந்தா என்ன ஊதாங்குழையில் வெதரில் அடிச்சு விடுங்கடா. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆள் ரெடியாக இருக்கானப்பா. சீமக்கரும் மண்டினா ஒருத்தனை காமிக்கிறேன், பேம்பஸ்னா ஒருத்தனை காமிக்கிறேன். மேலே உள்ளது அதை போட்டாதியா, அது சகிலாவுக்கு போகும். சகிலா நம்புறா பூரா நோட் பண்ணிடுவாங்களே, அது வயசாகிடுச்சுடா. அவ்வளோதான். அப்போ காவல்துறை இது போடணுமா? மதிப்புக்குரிய நோட்டீஸை கிழிச்சிட்டேன். நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல உசிலங்குளத்துக்கு வந்து எம்கேஆர் என்ன கிழிச்சான்னு. அதே எப்பயே 4 நாளாக கிழிச்சிட்டேன். மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா, மேடைக்கு வாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் தம்பி, நாளை பொண்ணு நீதே மாட்டுவேன். ஏன்னா சாயில் உள்ள வேலை ஆக்கிற சத்தியா கடைக்கு முன்னாடி ஹெல்மெட் இல்லைன்னா எனக்கு சொல்லக்கூடாது, போட்டு விட்டுரு நல்லது. நன்றி. உள்ள ஒரு ரவுண்டு போறியானே, சும்மா போய் ஒரு உழப்பிட்டு போ, ரெண்டாவது பிடிச்சி சென்னையாக்கி விட்டு போ. என்ன இதில் என்ன இருக்குது? மனசுக்கு பிடிச்சா இன்றைக்கி யாரோடையும் சேரலாம்னு கோர்ட்டு உத்தரவு போட்டுருச்சு. அதனால் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். 18 வருஷ பையல 80 வயசு கிளவி திருமணம் பண்ணியிருக்கு. அதோட அவன் ஒரு அமுக்கே செத்து போக நீர்மாலை செலவு ஆத்தே வச்சிருக்கானா? லோகு நல்ல வயப்பா, ப்ளீஸ் ப்ரோ. ஏலே இருங்கப்பா, இரு. நாடகம் திருவிழாவுக்கு போட்டிங்களா? நீங்கள் யாரை வச்சிருக்கீன்னு போட்டிங்களாடா? ஆனால் இதில் நிறைய மாடு புடி விடும். தொங்காசு கதையாப்பா? யார் சொன்னா? செல்லக்குட்டி தொங்காசு கதையாப்பா? அவனுக்கு ஒரு பிட்டு படம் ஏற்றி விட்றா. தம்பி இருங்க தம்பி. யானை கதை சொல்ல முடியாது, யானைக்கு மடுவில் புண்ணு. ஏலே நான் என்னடா இருப்பா சொல்கிறேன். பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்தி இந்த புண்ணிய பூமிக்கு எங்களை அழைத்து வந்த பி. உசிலங்குளம் இந்த கொண்டையங்கோட்டை மரவர் குலத்துக்கு மண்டியிட்டு பாதம் தொட்டு வணங்குற எம்கேஆர் அவங்க எல்லாத்தையும், இதற்கு முக்கிய காரணமாக இருந்த நாடக அமைப்பாளர், இந்த பெருமையெல்லாம் காடமங்கலம் மூர்த்தி தேவரத்தையும் போய் சேரும். ஏன்னா அவர் மெனக்கட்டாங்க. அதுக்கப்புறம் என் தம்பி லோகு, அவன் தான் சொன்னேன் சாயந்தரம் வரைக்கும் அங்கே சமைக்கலாம்னு தான் இருந்தேன். ஏன்னா உப்பு நானே 2 கிலோ திண்டு பார்த்துருவேன்டேன். ஏன்னா ஊருகளில் சோறு போடாத ஒரு இதுக்கு நம்ம நல்லதுண்ணே. ஏன்னு கேளு, ஒரு 10 கிலோ கறியை எடுத்து நீ பாட்டுக்கு 10 விளை போது கொதிக்க வைக்கும்போது அதில் 4 பேர் தண்ணியை போட்டு வந்து கொஞ்சம் வைக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னா சட்டியை கவுத்து விட்டுருவாங்க. கடைசியில் நாடக நடிகர் வந்து கறி கட்டியை சூம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் சாப்பிட சொல்லுங்கள், நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். உலகத்தில் பசிக்கு மிஞ்சின எதுவும் கிடையாது. நம்மளை பசியை போக்குனது யாருன்னா தாய்க்கப்புறம் கட்டின மனைவி தான். பொம்பளையால் கை தட்டினதுக்கு மேடம் கை தட்டலாம், கை தட்ட மாட்டில்ல, எப்படி தட்டுவிய? பூரா ஊதாங்குள ஓனர் மக. கை தட்டுங்கத்தா. வெள்ளக்காரன் காலத்திலே இந்த தமிழகம் கொத்தடிமையாக இருந்தது. வெள்ளக்காரன் காலத்தில் அப்போ ஒவ்வொரு கணவனிடம் வாள் எடுத்து கொடுத்து வெள்ளையனை வெட்டி வாடா அப்படின்னு சொன்னது இந்த வீர தமிழச்சி தான். அப்படி தினசரி சொல்லு தாய், புருஷனை வெட்டிட்டு போடான்னு சொல்லு. சோத்துக்கு என்ன பண்ணுவ? சொல்லக்கூடாது. புருஷன் கோவப்பட்டாருன்னா அவனை நோத்தா அவனை பாஞ்சிட்டு வரேன்னு சொல்லும் போது நீ ஒன்றும் சொல்லக்கூடாது. அத்தான் அப்படின்னு முந்தானை எடுத்து வேறையை தொடச்சி சற்று அமரங்கள், நாளை செல்லலாம் அத்தான் அப்படின்னா கோபம் தெரிஞ்சிடும். இப்படித்தான் ஒரு பொம்பளை சொன்னுச்சு. அருவாள் எடுத்துட்டு மச்சானை வெட்ட போயிருக்கேன், அது உடனே முந்தானை எடுத்து அத்தான் அவன் என் நக்கல் கூதியா போட்டு 3 மணி நேரம் அடிச்சிருக்கேன். என்ன போ வேணாம்ட்டாங்க நாடகம். ஆமா வந்துருக்காரா சிவகுமார்? வேற யாரு? கும்மி வாத்தியார் சிவகுமார் திருமுருகன் மேடைக்கு வாங்க. ஏன்னா கும்மி வாத்தியார் கலைஞர்னா மிகப்பெரிய. இவன் யாரு? வாத்தியாரா? கும்மி பாட்டு அண்ணனுக்கா 2 பாட்டு பாடுங்க வாங்க. அண்ணே கும்மி பாட்டு பாடி நான் கேட்கல. அண்ணே பாடுங்க, கேமரா போக்கஸில் இருக்கட்டும்.
பாடுங்க கும்மி பாடு பாடுங்க தம்பி நீர்மலை அடி அடிங்க அந்த கொட்டடி அடி அடிங்க பாடு ஹலோ தென்னகத்து சீமையில தேவரை போல் யாரும் இல்ல தென்னகத்து சீமையில தேவரை போல் யாரும் இல்ல பொன்னான திருவடியை போற்றி வணங்குகின்றேன் மன்னாதி மன்னாரை போல் வந்தவர் தேவர் மரவர் குல சீமானாக இருந்தவர் தேவர் மன்னாதி மன்னாரை போல் வந்தவர் தேவர் மரவர் குல சீமானாக இருந்தவர் ஐயா வாட்டியா கும்மி பாட்டா இதே கும்மி பாட்டா தம்பி செகுல் தறிக்க ஆரம்பிச்சுடுவேன் கும்மி பாட்டுன்னா தானா நே தான் அந்த மாதிரி பாடுவில்லை அதை பாடு சாமி பாட்டே கும்மி பாட்டு ஆகிட்டீங்களாங்க ஐயா பாட்ட நெலிக்கிறானே ஒரு மாதிரியா என்னடா ஆய் வருதா சரி இல்லையா கும்மி பாட்டு பாடுப்பா தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே ஒன்னாங்கரகடுத்து ஓடி வந்தா மாறிக்கே ஓடி வந்தா மாறிக்கே ஓடி வந்தா காலிக்கே ஓடி வந்தா மாறிக்கே ஓடி வந்தா மாறிக்கே எங்க ஆத்தா ஓடி வந்தாயிரா நீ ஆடு நீ அங்கே பாடு நீ ஆடு ஆடு நம்ம ரெண்டு ஆடுவான் சப்பரத்து மேல சரஞ்சரமா மாலை சப்பரத்து மேல சரஞ்சரமா மாலை அவ எந்திரிச்சாரதங்குலுங்க இலும்பு தும்பல மாலை தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே தானே நன்னே நானே தானே நானே நன்னே தானே நன்னே நானே விடிய விடிய நாடகம் கும்மி ஆயிடும் உண்மையிலே அருமையான கலைஞர் இவனை நான் ஏன் பாட சொன்னேன்னா பாடும்போது தாளம் விடுதான்னு பார்த்தேன் நீ தாளம் விடலை உன்னுடைய கலையும் விடலை வாழ்த்துக்கள் நீ மிகப்பெரிய ஒரு கலைஞனா வருவேன் இந்த ஊராப்பா பிள்ளையார் உள்ளமாப்பா வாங்க போ கட்டி பிடிச்சிக்க வாங்க நீங்கள் எந்த உறுப்பு உன்னை எனக்கு தெரியுமே என்கிட்ட வா ஆய் வருதா சரி மதுரை நடுறாங்களாம் கோயம்புத்தூரில் நடக்கூடாது பொடுவு வைக்கும் இருக்க மதுரை வச்சு உட்காந்து மண்டை ஓடு வா ஓடு சிவகுமார் தானே எனது பிள்ளையார் உளம் என் நண்பன் சிவகுமார் தம்பி வேற என்னப்போ திருமுருகன் பிள்ளையார் உளம் வேணா நிறைய நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நல்லா ஒரு திறமையான ஒரு கலைஞன் அப்போ நீ பெரிய லெவலில் வரணும் என்ன லெவலில் வருவாங்க வா எத்தனை வருஷமா கை அடிக்கிற கும்மி அடிக்கிற 6 வருஷமா அடிக்கூடாது ரேகதாயிரம் இல்லையே அந்த கலைஞானம் எல்லாத்துட்டையும் வந்துடாது தம்பி சின்ன தம்பி எல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணம் இந்த வயசில் படிக்கிறீங்களப்போ படிச்சுக்கிட்டே கும்மிக்கு போய் அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்ப சுமையை எப்பயே சுமக்கிறேன் பார் எம்கேஆர் உன் முன்னாடி கால் தூசி வர மாட்டேன் எதில் வந்த எதுலப்பா வந்த பிள்ளையார் குளத்துலேருந்து பெட்ரோலை தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லையா சரி வாழ்த்துக்கு நன்றி நன்றி கைதட்டு கொடுங்க சூப்பர் நல்ல சாரிதம் இருக்கிறது அதே மாதிரி ஒரு திறமை இருக்கிறது
என் நண்பன் சொட்ட மண்டி ஆண்யான் பாரு எங்கடா எங்க உலகத்தில் எல்லாரும் நினைக்கிறீங்க மசுறு உதிர்ந்து போனால் கவலைப்படக்கூடாது. ஏன்னா மசுறு உதவுதான் மண்டை மூட்டுக்கு நல்லா இருக்கும். பொம்பளை கிடைக்கல அவன் நம்பர் வாங்குப்பா. முண்டை காம முண்டையா இருப்பேன் போலடா. எதுக்கு எடுத்தாலும் அதைத்தான் நான் சொல்கிறேன். பொம்பளை கிடைக்கல பொம்பளை நான் அங்கிட்டு வந்து ஆபோசம் பண்ணிட்டு வரவாப்பா வேலைக்கிற வரையா அது ஒன்று தான் நான் செய்யலை. பொம்பளை கிடைக்காட்டா முண்டை போய் எருவு மாட்டில் தப்பு அதையும் விடலடா. சமீபத்தில் ஒரு இந்திக்காரன் போட்டு நாயை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். உப்பு கண்டதை தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுதுடா, எவனும் படிக்கலை. இந்த இங்கே பிரிப்பேடு விளையாண்ட யாராடா தம்பி. பிரிப்பேடு என்பது ஆபத்தான ஒரு விளையாட்டு. அதில் மூழ்கிட்டோம்னா எப்படித்தான் எங்கள் ஊரில் ஒருத்தன் பிரிப்பேடு விளையாடினேன். 3 அடுக்கு மாடியிலேருந்து விழுந்துட்டேன். பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டே அவனை போய் ஓடி பிடிக்கணும்ட்டு முண்டை கனவுல பட்டார்னு விழுந்திருக்கேன். தம்பி இழுக்கக்கூடாது மயிர்மேனே. என்ன சிரிப்பு மேடம், உங்கள் மயலாம் மேடம், அவனை சொல்லி வைங்க மேடம், நல்லா வளர்த்துருக்கீங்க மேடம், இவங்கெல்லாம் கண்டிங்க மேடம், நல்லா இருப்பிய. பெத்தவுள்ள கெடுறது மற்றவராக இல்லை இல்லை, பெத்த தாகிதப்பத்தான் பிள்ளைகளை கெடுக்கிறீங்க. இதே உண்மை. இந்த வார தலையை கீழே ஓடுறேன். அப்போ பார்க்குறேன் அங்கே சேரில் உட்காந்துட்டு அந்த பிரிப்பேடு அவன் அட்றா இவனை போலடா, அட்றா முண்டை, நீ வெட்டுறா, நீ சுடுறான்றேன். பெரிய இந்திய இராணுவத்துக்காக எல்லையில் சொல்கிறாங்க. கேம் விளையாடக்கூடாது, கேம் விளையாடாதீங்க. அறிவான விஷயங்களை படித்து அறிவு சார்ந்த பிள்ளைகளாக வாங்க. நான் பிறந்த இனத்துக்கு பெருமை சேர்க்கிறேன். நீங்களெல்லாம் உண்மைதானே தம்பி? செய்வீங்களா? நல்லா செய்வேன். இந்த பொழந்து உக்காந்துட்டேன், நீ வந்து செஞ்சுட்டு போடான்னு. இப்படி நான் என்னத்தை சொல்ல, கருத்து சொல்ல இங்கே ஆள் இல்லையே. என்னைக்காவது பொம்பளையால் விட்டு நம்மளுக்கு பிரச்சனை வந்திருக்கா? நீங்கள் எல்லாரும் ஆய்வு எங்கே வந்திருக்கு? எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காங்களாப்பா, பின்னுறாங்க, காமெடியை பின்னுறேன். பொம்பளையாளு அந்த திருவிழையாவது தண்ணியை போட்டு திருவிழாவை கெடுத்துச்சு, வரைஞ்சி கட்டி ஆம்பளையை பாஞ்சிச்சுன்னு இருக்கா? கிடையாது. ஏன்னா அந்த உலகத்திலே அனைத்து கொடுமைகளையும் தாங்கிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுப்பது தாய்மார்களை தவிர யாருமே கிடையாது. இந்த தாய்மார்களை தான். இந்த முன்வரிசையில் உட்காந்துருக்க போ எந்த ஊர் தான் நீங்கள்? அப்போலேருந்தே பொம்மை படம் பார்த்தது மாதிரி எப்படியே இருக்கு. ஒரு பாட்டு பாடிக்கணும் ஐயா மை செட்டு இந்த உட்காந்துட்டேன், பணியாரம் சொல்கிற மாதிரி உட்காந்துட்டாரு. எக்கோ வைப்பா அந்த ஊதா குளம் பட்டனை திருகு புடுக்கடிக்கிறேன் புடுக்கடிக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, பேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமண்ணே, பேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. இந்திராணி பெற்றதும் உள்ள, அது இந்தியாவின் வாசனம் உள்ள. அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமண்ணே,
கேட்டா நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஆமா நம்ம தேசத்துக்கு ரெண்டு கண்ணுன்னு அது தேவரையா போசுதானே ஆமா அவன் நோட்டீஸ் எடுக்க போறக்குள்ள விடிஞ்சிடும். லோகு நோட்டீஸ் எடுக்கணும்னு வீட்டில் குப்புறப்படுத்துறாத லோகு. என்ன கரத்திலும் பொன்னலான கொடிய மதிக்கு மரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் பி உசிலங்குளம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன், ஸ்ரீ நுண்டி கருப்பணசாமி, ஸ்ரீ கூனவள்ளி அம்மன் ஆலய 21ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்று வந்துரு ஒட்டிரு போச்சா நீ வந்து புடி இருடா மேட்ச் பண்ணி படிக்க வேணாமா. தலைமை மதிப்புக்குரிய டி காளிமுத்து தேவர் மற்றும் NK முனிசாமி பாண்டியன் அவர்கள் ஒன்றிய பெருந்தலைவர், கடலாடி ஒன்றிய அதிமுக செயலாளர் எங்கள் ஐயா, அப்புறம் மற்றும் ஆர் ராஜ கார்த்திகேயன் அவர்கள் பிள்ளையார்குளம் கூட்டுறவு சங்க தலைவர், எம் கரசகுளம் மற்றும் பி செந்தூரான் கடலாடி ஒன்றிய பெருந்தலைவர், கடலாடி ஒன்றிய அதிமுக செயலாளர், முன்னிலை மதிமரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் அத்தனை உறவுகளும் ஒன்றிணைந்து இங்கே முக்கியஸ்தராக பங்கேற்று மற்றும் பி விசலங்குளம் அன்பு கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது மனுஷாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, ஒவ்வொரு பாட்டும் குயில் மாதிரி இருக்கும். அப்போ நினைப்பீங்க பொம்பளையை கூட்டு விளையாடு, குரல் அப்படி இருக்கும். என் அன்பு தங்கச்சி புதுக்கோட்டையை சேர்ந்த கலைக்கெல்லாம் செல்வி கலைச்செல்வி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டாங்க. பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக வந்திருக்கிறார் நாரதர் வேடம்பட்டு என் அன்பு வாத்தியார். அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு அண்ணன். இன்னைக்கு எத்தனை இளைய சமுதாயம் ஆறுமுனிய சக்கரவர்த்தியாக பொட்டிகளை தூக்கி வரலாம். இவர்களை போன்ற மூத்த கலைஞர்களை பார்க்காமல் வர முடியாது. மாவடி கோட்டையைச் சேர்ந்த அன்பு அண்ணன் MK ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். கிளாப் கிளாப். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கல்லெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை
நம்ம அத்தனை பேருமே விவசாயி தான். இன்றைக்கி வேறு வேலை ஆக்கலாம். நம்ம எல்லாருமே விவசாய குடும்பம் தான், கைதட்டலாம். இன்றைக்கி உட்காந்துருக்குது விவசாய நிலந்தேன். இது யார் வயக்காடு? பின்னாடி வெறும் முள்ளாக கிடக்கு. யார் வயக்கமாடு? சிவகுமார் வயக்காடு. காலையில் புறத்தையும் தீய வச்சிருப்பு. எந்த சிவகுமார்? கும்மிபுரம். உனக்கு வயக்காடு இருக்க? சிவகுமார் காலையில் வண்டி ஓட்டு பிறக்குப்பா. ஆனால் எவனும் தப்பு செஞ்சுட்டு ஓட முடியாது. முண்டை 2 முள்ள அப்படியே கந்திருவேன். நெருன்னு சி. அதில் பப்புல வெளியே இருந்திருப்பேன் போல். சூத்தில் ஊற்றி அதில் பிறந்தவர் தான் அவர். பப்புல மையம் மூத்தவன். என்னத்தா நீ தண்ணியே கலக்க வேண்டாம், இருக்கிற டீயை விட்டுட்டு போய் சிம்பிடுங்க படு. இன்னைக்கு எப்படியும் 1.5 லட்சம் அதுக்கு நிற்கும். கடனா நிற்கும்னே. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோட்டைக்கிட்டி குமரன் என் அன்பு தம்பி. ஒவ்வொரு அடி விருந்தட்ட முத கொண்டு போமா அவன் எப்படி வாதிக்க போகிறானோ. உண்மையிலே எங்கள் ஆத்தா அதுக்கு தான் ஆன்மீக பக்தி அதிகம். கைதட்டு கொடுக்கலாம். ஆன்மீக பக்தி எல்லாரும் பொம்பளை ஆளுகள்லாம் வாரத்துக்கு 7 தடவை நீங்கள் விரதம் இருக்கணும் தான். அப்படி இருந்தாத்தையும் புருஷன் என்ன ஒரு சின்ன வீடு வைக்கிறதுக்கு தோதாக இருக்கும். 7 நாள்லாம் பக்கியெல்லாம் விரதம் இருக்காதிய. இந்த தம்பி நீ முன்னுன்னு தெரியும் என்னப்பா, அவனுக்கு காமசூத்திர மாத்திர ஒரு பாயிட்டு கொடுறா, கெடுத்து விட்டு போடா, பழைய கூட நம்பி விட்டு போடா. ஓசுக்கிட்ட எதில் விட்டேன்? வாயிலையா? நாளைக்கு வாங்க தம்பி, நாளைக்கு 8 மணிக்கு வாங்க. சும்மா தான் படுத்து கிடப்பேன். தம்பி அரைஞ்சி சீமக்கரில் அடிச்சு போடுவேன். அப்புறம் தம்பி எதுக்கு எடுத்தாலும் தம்பி காமசூத்ரா பொத்துரா எதுக்கு எடுத்தாலும் வரவாரான்டேனடா. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவான் கோட்டைக்கிட்டி குமரன் அன்பு தம்பி. காரியாவட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம். எதுக்கு தேவை வீடு கட்டினேன் தெரியல. ஆனால் இவன் ஒரு அரக்கன். இவன் அடியே ஒரு தனி அடி, கையடி. கையில் மிருதங்க தம்பி காலித்தனமாக பேசாமல் இருக்கணும். என்கிட்ட சொல்லாத, என் வாய் அவுசாரி வாய், நான் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இவன் பயங்கரமான ஆள். இவங்க அப்பா என் சித்தப்பே தோப்பூர் பழனி கொத்தனார் வர்றாருன்னா பூரா பேரும் சாரத்தை போட்டுக்கிட்டு நிற்பாங்க. வந்து ஏறுவாருன்னு சாரத்தில். எங்கள் சித்தப்பு கொத்தனார் கரண்டியை பிடிச்சி எத்தனையோ வீட்டுக்கு வீடை கட்டி விளக்கேற்றி வச்சாரு. இப்போ அந்த வீட்டை பூரா விளக்க அமர்த்திட்டு தொங்கா சுத்துறேன். எவ்வளோ நாள் உனக்கு ஊற்று ஊறுதுன்னு பார்க்குறேன். இவரை ஏறி விட்டுருவேன். பழைய நீக்குறோ என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை செய்வார். மருது
நான் உண்மையிலே ஒரு திறமையான கலைஞன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ரோட்டில் வேணுண்டா கூட எல்லாரும் கூப்பிட்டுருவாங்க, மருது வாடா அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு சின்ன பையன் சவாசம் வச்சுருக்கேன். ஒழுக்கமாறு குறிப்பு தரிச்சு போகும். உளுந்தூர்பேட்டை அடி ஒன்று அடிப்பா. உளுந்தூர்பேட்டை உத்தரசுமங்க கொஞ்சம் அடி. நெருங்கி வந்துட்டேன். சாயல்குடி உங்கள் அம்மா மேலே சத்தியமாக சாயல்குடி அடி. சாயல்குடி அடி, நல்ல அடி, நல்ல அடி. கேரளா சண்டை மேலே ஆடுறா தம்பி, எனக்கு ரொம்ப கேரளாவில் என்னைக்கிட்ட நீர்மலை அடி அடிச்சாங்க. சண்டை மரத்தில் இந்த அடி இருக்காங்க. இது எதுக்கு இல்லைன்னு சொன்னா கூட காலையில் 500 ரூபா சம்பளத்தில் சேர்த்து கேட்பேன். அருமையான அடி, சண்டை அடி. இந்த சிம்பிளா கொட்ட அடி. சிம்பிளா கொட்டல டம்பளக்கான்னு வேற சத்தமே வராதடா தம்பி. இதெல்லாம் செவத்தவன் மேல போய் சொல்லியா, நான் எதிர்பார்க்கலடா. சரி விடு, அங்கிட்டு போய் அடிச்சு விட்டுவா. அல்ல இல்லையாடா லூசு போல செய்யக்கூடாது. முண்டை எச்சு ஊறும் அந்த அவனுக்கு. என்னப்பா மெயினாக வாங்கினேன், திருப்பேசில் வாங்கினேன். அதே மெயின் டிஎன் 42 மனுஷுவார் நத்தம் பஸ் ஸ்டாண்ட். எங்கள் அண்ணன் அதிரடி மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி திண்டுக்கல் அங்குவிலாஸ் கம்பெனியில் டங்கா. அன்றைய காலத்தில் இவர் இல்லாமல் நாடகம் இல்லை. உண்மையிலே இன்னைக்கும் அந்த தொழில் குறையலை, திறமை போகலை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு போர்டெல்லாம் போட முடியாது தம்பி. ஒரு போர்டு அவர் என்ன போர் கம்பெனி ஓனரா? அகராதி எழுத்து விடுறாங்கடா. வயதுக்கும் கலைக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள் ஓடக்கூடிய ரத்தத்தில் எங்கே வேணால் பொழைச்சிக்கலாம். இப்படியாப்பட்ட திறமையான கலைஞர்களுக்குத்தான் நாம் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். என் அன்பு அண்ணன் தம்பி, அவன் இன்னும் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு இதாக இருந்தால் போய் பண்ணிடு, என்ன ஏன்டா சித்திரவர்த்திய? அவன் எங்கே போகிறேன், அவன் மண்டி ஓடுறேன், இதை காணா அதை காணா, நான் சிஐடி ரிப்போர்ட்டரா. அன்பு அண்ணன் திண்டுக்கல் அங்குவிலாஸ் புகழ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். இந்நாடகத்தை வைக்கக்கூட மதுரை வாழ் உசிலம்பட்டி நண்பர்கள் சார்பாக இந்நாடகம் நடைபெறும். நன்றி அண்ணே. கரெக்டாக எங்கள் அண்ணன் கவனிச்சிருக்கு. காரணம் நோட்டீஸ் கிழிஞ்சிச்சு ப்ரோ, மன்னிப்பு கேட்குறேன்னே. மதுரை வாழ் உசிலம்பட்டி நண்பர்கள் அண்ணா, சரிதாண்ணா அண்ணா? இதெல்லாம் எல்லாரும் யோசிச்சிங்களா? நாடகத்தை நீங்களாம் கவனிக்கணும். நீங்களாம் விளையாட்டு பிள்ளைகள். எதுக்கு நீங்கள் கவனிச்ச? வணக்கம் அண்ணன் தான் பொறுப்பா? அண்ணா மன்னித்து விடுங்களேன் அண்ணா, விட்டு போயிட்டாங்களே. உண்மையிலே பழைய காலத்து அடினா பாடம் என்றால் இவர் வாட்சது தான் உண்மையான பலவாத்தியம் ஐயா. இன்னைக்கு சில இளைஞர்கள் தம்பிகளை ஆர்வப்படுத்துறதுக்காக மூங்கி கம்பு
கடப்பாறை, உளி, சவுக்கு இதெல்லாம் புடிங்கிட்டு அடிப்பாங்க. ரத்தன்னு அடிச்சு விட்டு காலையில் பார்த்தா அண்ணே பேம்பஸ் உடஞ்சி போச்சுனேன்னுவேன். பேங்கோஸ் சாரி மொட்டை நாக்கு ப்ரோ. தம்பி நீ என்ன ரொம்ப அகராதி மயிரா பேசுகிற, என்ன நீ வராத, நீ வீட்டுக்கு போ. நீலகண்டா நீ அடிப்பா அதில் ஏறி. ஆமாம், சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்து கொண்டிருக்கிறார் நீலகண்டன். சாயலூர் டவுன் பஸ்ஸே போய் திரும்பிடும். நீலகண்டன் அவர்கள் சீன்தாளங்க அண்ணே. அவ்வளோதான், பிள்ளையார் கோயில் குளக்கட்டை வச்சுட்டாங்க. ஷாகின் சப்பம் முடிச்சுக்க. அதனை தொடர்ந்து ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. அடுத்து என் பொண்டாட்டிதான் கூட்டு வந்திருக்கோம். நல்ல பிள்ளை, கருப்பாத்தையாக இருக்கும், மைலேஜ் 45 கொடுக்கும். நீங்கள் வாட்டுக்கு எடுத்து ஓட்டிடக்கூடாது, ஆயில் கசியன் பிச்சு போடுவேன். நான் தான் ஓட்டுவேன், வண்டி டிரைவர் நான் தான். கிளீனர் பின்னாடி வந்து அடிச்சுடுவாங்க அவங்க. ஏன்னா அன்பு தங்கச்சி மன்னர் குடியை சேர்ந்த சாந்தி டான்சன் காமிக். சாந்தி சாந்து மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழி பேசடி, மாப்பிள்ளையானின் உள்நாளடி, மகராஜி கொஞ்சம் கொள்நாளடி. அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ வெக்கம் என்ன, நீ என்ன ராஜாவின் பெண்ணாட்டியோ, ஆடடி நதியினில் ஆடடி, கொழுங்க கொழுங்க ஆடடியோ. ஹே ராஜா பொண்ணு அடிவாடியம்மா, அந்த ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியினில் ஆடடி, கொழுங்க கொழுங்க ஆடடியோ, கொழுங்க கொழுங்க ஆடடியோ. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணி. உங்களை சிரிக்க வைப்பதற்காக எதனா தூக்கிட்டு வரணும்னு உள்ளே பிறண்டு கொண்டிருக்கிறார் மை ஸ்டூடெண்ட். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். 2 அடி உயரம், 137 கிலோ எடை, ஒவ்வொரு மடுவும் 30 கிலோ 30 கிலோ. மடுவில் உள்ள உண்ணி மட்டும் அரேஞ்சு பால் வராது, நீர்ம சூவைகளோட. எனது அன்பு மாணவன் பாலமேடு சின்ன மார்க்கன்றி பாலமேடு பப்ளு மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டு இந்த மண்ணின் மைந்தன் பாண்டா. வாடா கைதட்டு, வாடா சிங்கக்குட்டி. தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்க வருக தரக்கூடிய காலை பி விசுலங்குளம் இந்த மரவரிசையில் பிறந்த பாண்டா காலை. லாஸ்ட் பார்ட் 3 மினிட். கைதட்டலா பாண்டா பாண்டா. ஓ மை காட், 4 பவுண்ட் some arkanti sansina சரோமாட்டின் சண்டே பெசல் மேடே சாச்சு விட போறா. ஓ மை காட். சிரிக்கக்கூடாது. உடம்பை பார்த்து நான் கேலி செய்ய மாட்டேன். ஏன்னா வஞ்சம் இல்லாத ஒரு தமிழன். கூப்பிட்ட உடனே உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிற ஒரு இடத்துல இருக்கான் பாரு என் தங்கம். உன் பேர் என்னப்பு? சந்தோஷ். சந்தோஷ். இந்த கையெல்லாம் வைக்கக்கூடாது, ஒரே எத்து மடுவில் எத்தி போறேன். கை வைக்கக்கூடாதடா. சந்தோஷ் 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 சந்தோஷ். எந்த ஊர் நீங்க? இதுல சொல்லுங்கண்ணே. உசுலாங்களா? உசுலாங்களா? உசுலங்குளம் எந்த தாலுகாவில் இருக்கு? கல்லாடி தாலுகா. கல்லாடி தாலுகா. கல்லாடி. கடலாடி முட்டநாக்கு முண்டை. கல்லாடியா? கல்லாடி இல்ல பு கடலாடி. கடல் கடல் சொல்லு. கடல். அடி இவன் பயங்கரமான ஆள்ரா. எங்க அண்ணன் வச்சுட்டானடா. கரெக்டாக பதில் சொல்லணும். நீ படிச்சுட்டு எங்கேயோ ஆயிருக்குன்னு சொல்லக்கூடாது, அரைஞ்சிருவேன். ஆயிருக்கு ஒன்றுக்கு இருக்க சொல்லக்கூடாது. படிச்சுட்டு வீட்டுக்கு தான் போவான். வா 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 வா, என்ன காமெடி தம்பி. உனக்கு ரசிகர்கள் ரசிகர்கள்
படிச்சுட்டு வீட்டுக்கு போவான், கதவை திறப்பமெல்லாம் சொல்லக்கூடாது, மிஸ்டர் மூஞ்சிரு முண்டை, கரெக்டாக சொல்லணும். நீ படித்து பெரிய ஆள் ஆவ, ஏன்னா அந்த மண் அப்படி மண் தம்பி. அது வளர்றது மடுவை பார்த்து சொல்லக்கூடாது. பூரா அகராதியாக பேசினா அந்த நாடகம் என்னைக்கிட முடியும்? இருங்கடா. படித்து பெரிய ஆள் ஆவீங்கல்ல, பெரிய படிப்பீங்களே, உங்களுக்கு எந்த துறைக்கு போகணும்? கம்மா துறைக்கு போகக்கூடாது. நண்டு கடிச்சிடறான் கிச்சு கிச்சுன்னு. எந்த அதிகாரியை வர உங்களுக்கு ஆசையாக இருக்குது? அதிகாரி, காவல்துறையா? இராணுவத்தெல்லாம் போக முடியாது, முண்டை 2 ஸ்டெப்பில் இழைச்சிடறான், அங்கேயே ஓட்டுவேன். காவல்துறைக்கும் போகக்கூடாது, உடம்பு வேணும். ஆனால் நீ பெரிய லெவலில் வரணும். என்னவா வருவ? என்ன வரும்னா மனுஷனா தேவை. இது நக்கல் கூதி தானே இதெல்லாம். ஏலே என்னமா வருவேன்னா மனுஷனா வருவானா? அப்போ என்னைய பார்த்தா மூஞ்சிருமா தெரியுது. அப்புறம் அண்ணே கரெக்டாக சொல்லுங்கண்ணே. தம்பி மார்க்கண்டி இல்லை, மாறுவே கன்றி. பேசாமல் இருக்குடா. அப்போ என் சிங்கா தேவரமனே படிச்சுட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க. இந்த ஒருத்த வார்த்தைக்கு சரியாக பார்த்து சொல்லணும். இது நகைச்சுவை அல்ல, நகைச்சுவையில் யாரும் சரிக்கூடாது. ஐயா இருக்கார்ல தம்பி, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா சாதி தலைவரோ சமுதாய தலைவரே கிடையாது. சாமி, தெய்வம், தெய்வம் ஐயா. ஐயா சாமி சிரிக்கூடாது சொல்லிட்டு நம்பி இப்படிங்க தம்பி. ஐயா எத்தனையோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்காருல்ல. 32 கிராம நிலத்தை மாட்டு சமுதாய மக்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்காரு, நமக்கு எழுதி கொடுக்கல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறியா? சிரிக்காமல் சொல்லுங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு தெரியலையே. இல்லை ஐயா மாதிரி நீங்கள் படித்து பெரிய ஆளாக வருவிய, வந்துட்டு 4 ஏழை வாழைக்கு உதவி செய்யணும். ஒரு கை தட்டு கொடுங்க. இது சிரிப்பு கால் இல்லை, உண்மை. ஏன் வீட்டிலேருந்து குடத்தை தூக்கிட்டு வந்த? அண்ணே இப்படி அடினே. அவர் மேலே டான்ஸை கட்டி பிடிக்கிறியா? உங்கள் சித்தி தான் வேணும், உங்கள் அப்பாவுக்கு 2ஆம் தரான். போய் பால் குடிச்சிட்டு வா. இவனே அள்ளிட்டானடா. சரி டாட்டா, எல்லாரும் டாட்டா சொல்லு. அம்மா அமெரிக்காவுக்கு ட்ரம்பை பார்க்க போகிறாரு. உண்மையிலே அவனுக்கு ஒரு கை தட்டலாம். இவன் மிகப்பெரிய ஒரு ஆளாக வருவேன். அன்னைக்கு சொல்கிறேன், எல்லாரும் வச்சுக்கோங்க. நான் சொன்னால் பழிக்கும். தம்பி என் படிப்பில் சிறந்து வழங்குவேன். பள்ளிக்கூடம் போலையா? இதாண்டா உலகத்திலே பெரிய காமெடி. தம்பி என் முகரிலே முழிக்காத, என் வாக்கு பொய்யாயிருச்சு, ஓடிடு. ஏன் சிரிக்கிறீங்க எல்லாரும்? இரு, என் படிக்கல படிக்காத பெரியவங்க தாண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அறிவாளி. இவன் அறிவாளி. உங்கள் அத்தனை பேர்த்தையும் ஒரு நிமிஷம் அவன் பக்கம் திருப்பினேன் பாரு, அவன் அறிவாளி தானே. தம்பி படப்பட தீ வைக்கிறேன், உன் சூத்தில் வைக்கிறேன். ஏண்டா லகடு முண்டை, படப்புல வைக்கக்கூடாது. அப்பா படுக்கும்போது கம்பு கூட்டில் வைக்கணும். புள்ள வளர்ந்துருக்கு வர அகராதி மயிரா. எங்கள் அண்ணன் என் பேரை கெடுத்துருவேன் போலையடா. இல்லை அம்புடி சேட்டையை அந்த தவக்கால தாண்டா பண்ணியிருக்கேன். ஆனால் அவெல்லாம் சாப்பிட்டு குசை போட்டான்னா வீடுலாம் தழிஞ்சிடறேன். தட்டுக்கிட்டுலாம் அப்படியே சுற்றும். இதில் இந்த வாலி மைப்பா தம்பி குசை போட சொல்லிடுவேன் அவனை கூப்பிட்டு. வாலி மை பெருமையாக சொன்னேன், பள்ளிக்கூடமே போலையா. அப்போ தின்னுட்டு இந்த வயக்காடை பூரா பேண்டு வச்சுருவேன். லூசு ஆய் வீசும். உண்மையிலேயே அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். அவன் ஏ பப்புனு குறையாடா, ரைட் ஓட்டானா? என்னைக்கு சாச்சியோட போறானோ? அவங்க வண்டி தான், அவன் என்ன பண்ணிட்டு போறேன். தம்பி வேணாம் தம்பி, அவ வண்டி இல்லை இது இல்லைன்ட்டு தெளிவாக ஒளி அமைத்து கொண்டிருப்பது பி உசிலங்குளம் ஸ்ரீ முத்தாலம்மன் ரேடியோஸ். வாழ்த்துக்கள் போடுங்க. கை